ஒப்பந்தத்தை இனியும் நீட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் கரார் காட்டுது. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இன்னொரு 10 வருஷம் எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, அந்த கோரிக்கை வைக்கிறப்பவாவது அந்த வாடகை பாக்கியை கட்டிட்டு வைக்கலாம் இல்லையா? அப்படியும் செய்யல. மாறா இவர்கள் தரப்புல ஏதோ நியாயம் இருப்பதை போல நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு வழக்கு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு. ஒரு வழக்கு, நாங்க தொடர்ந்து குத்தகையை நீட்டிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் மறுத்து வருது அப்படின்னு ஒரு வழக்கு. அதனால எங்களுடைய குத்தகை காலத்தை நீட்டிக்க சொல்லணும், அது வரைக்கும் அவங்க எந்த விதத்திலையும் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, எங்களை காலி செய்யாத அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. அப்புறம் சிவில் வழக்கு. இது போல திருச்சி மாவட்ட நீதிமன்றத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகளை தொடுக்கிறாங்க. அப்புறம் இந்த விவகாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரைக்கும் போகுது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இந்த வழக்கை விசாரிச்சு கடந்த ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் SRM குழுமத்துக்கு ஒரு கெடு விதிக்கிறாங்க. எப்ப முதல்ல நீ வாடகை பாக்கியை கட்டிட்டு வா, அப்புறம் உன் பஞ்சாயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் அவங்க பணம் கட்டல. இங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவங்க சொன்ன கெடுவுக்குள்ளார பணத்தையும் கட்டாதது மட்டும் இல்லாம இவங்க அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றமும் ஒரே போடா 38 கோடியை முதல்ல கட்டிட்டு வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுது.